ஓரின சேர்க்கை இது ஒரு பிரேவான ஒரு போல்டான ஒரு விஷயம், ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி என்கரேஜ் பண்ணக்கூடிய கருத்துக்களை கூட எந்த அளவுக்கு இந்த கார்ட்டூன்ஸ்கள்ல போட்டு இருக்காங்க பாருங்க. I don't know what's wrong. Mom, I'm bisexual. What? I'm bi. இந்த புள்ள சொல்லுது நான் பைசெக்சுவல், நான் இருப்பாளே, பெண் மீது நாட்டம் இருக்குது சொல்லி உமா கிட்ட சொல்றேன். உமா என்ன செய்யணும்? கண்டிச்சு இல்ல இது இயற்கைக்கு மாற்றம்ன்றத சொல்லணும். ஆனா இந்த உமா என்ன சொல்றா தெரியுமா? Sweetie, there's nothing wrong with that. You brave girl. I'm so proud of you. I love you so much. வேணுங்கதா உமா சொல்ற, ஐயோ இதுல எதுவுமே ஒரு பிழை இல்ல, நீ ரொம்ப பிரேவான ஒரு புள்ள, உன்னோட இந்த டிசிஷன் ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ ரொம்ப போல்டான டிசிஷன் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி என்கரேஜ் பண்றான். இந்த கார்ட்டூன்ஸ்களை புள்ள பாக்குறதுல என்ன தோணும்? அட இதுதான் ஒரு நல்ல ஒரு பிரேவான போல்டான ஒரு விஷயம் போல, பிள்ளைகளுக்கு போல்டான விஷயம் செய்யறது தானே பிடிக்கும். அவ புள்ள என்ன நினைக்கும்? இதுதான் போல்டான விஷயம் போல, பெண் ஒரு பெண் மீது நாட்டம் கொள்றது, ஒரு ஆண் ஒரு ஆண் மீது நாட்டம் கொள்றது, ஒரு சேர்க்கை தான் பிரேவான போல்டான டிசிஷன் போல எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. புள்ளையோட மனசுல தோணுமா இல்லையா? சின்ன வயசுலயே இந்த பிள்ளைங்களோட உள்ளத்துல ஆழமாக இதை பதிய வைக்கிறாங்க. அப்ப இது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சின்னத்துல இந்த கேடு கெட்ட சிந்தனை பதிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஃபியூச்சர்ல என்ன ஆயிரும்? இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். நியதி இறைவனுடைய இயற்கை ஆண் பெண்ன்ற இதற்கு மாற்றமாக போனோம்னு சொன்னால் முழுதாகவே அழிஞ்சு போயிடும். அப்ப இந்த கேடு கெட்ட சிந்தனையை நியாயப்படுத்துற விதத்துல சின்ன காலத்துல இந்த பிள்ளைங்களோட மனசுல போட்டா இந்த சிந்தனையை சரியானதாக நினைச்சு இது ஒரு பிரேவான ஒரு போல்டான டிசிஷனாக நினைச்சிருவாங்கன்றத நாங்க கவனம் எடுத்துக்கிறோம். அப்ப பிள்ளைங்க பார்க்கக்கூடிய ரைம்ஸ் தானே கார்ட்டூன் தானேன்னு சொல்லி கொடுத்துருவோம். நமக்கு அலர்ட்டியா இருக்குது, புள்ள அலர்ட்டி தருது, நமக்கு இது லேசா இருக்குதுன்னு சொல்லி நாம சாதாரணமா கையில கொடுத்துருவோம். ஆனா அந்த புள்ள என்ன பாக்குது, பிள்ளையுடைய மனசுல என்ன சிந்தனைகளை உள்ள புகுத்து கொண்டு இருக்கிறாங்கன்றதை நாங்க கவனிக்கணும். இல்லாட்டி இந்த கேடு கெட்ட சிந்தனை நம்முடைய பிள்ளைங்களுடைய மனசுல போட்டு ஃபியூச்சரே அழிச்சிருவாங்க.